வணக்கம் பியூட்டிஃபுல் சவுல்ஸ், வெல்கம் டு சுதாஸ் டிவைன் மெசேஜஸ். யூனிவர்ஸ் உங்கள் லவ் லைஃப் பற்றி என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு இந்த கார்டு மூலமாக பார்க்கலாம். இந்த ரீடிங் ஒரு ஜென்ரல் ரீடிங்கு. ஸோ மேல் ஃபீமேல்னு எல்லாருக்கும் பொருந்துகிற ரீடிங் தான். அது மட்டும் இல்லை, இது டைம்லெஸ் அண்ட் கலெக்டிவ் ரீடிங். இந்த வீடியோ எப்போ உங்கள் கண்ணில் படுதோ அப்போ இது உங்களுக்கான லவ் ரீடிங்னு எடுத்துக்கோங்க. 3 days 3 week 3 monthனு எப்போ பார்த்தாலும் இது உங்களுக்கான மெசேஜ் தான். இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதான்னு பாருங்கள், ஆர்எல்ஸ் அன்போடு விட்டுடுங்க. இனி கார்டு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற கார்டு 9 of Wands. இந்த கார்டை நல்லா பாருங்கள். ஒருத்தர் உடம்பெல்லாம் அடிபட்டு தலையில் கூட கட்டு போட்டிருக்காரு. இது ஃபிசிக்கல் இன்ஜுரியை மட்டும் சொல்லலை, மென்டலாக எமோஷ்னலாக நிறைய ஹர்ட் ஆகிருக்கீங்கன்னு காட்டுது. நீங்கள் பழைய காதலில் நிறைய காயப்பட்டிருக்கீங்க. உங்களோட பழைய பர்சனுக்காக ரொம்பவே உண்மையாக இருந்திருக்கீங்க. அவங்கள சின்சியராக லவ் பண்ணி அவங்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. ஆனால் அவங்க பதிலுக்கு உங்களுக்கு என்ன தெரியுமா கொடுத்தாங்க? நிறைய ஏமாற்றத்தையும் நிறைய வழிகளையும் தான் அவங்க பதிலாக கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி தெரியுமா இருக்குது? இனி யாரையும் நம்பக்கூடாது, நம்ம மனசை யாருக்கும் கொடுக்கவும் கூடாது அப்படின்னு உங்கள் மனசை சுற்றி ஒரு பெரிய கோட்டையை நீங்களே அமைச்சிக்கிட்டீங்க. உங்களை நீங்களே பூட்டியும் வச்சுக்கிட்டீங்க. வெளியேந்து பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே இன்னொரு தடவை யாரையும் நம்ம இந்த மாதிரி நம்பி காயப்படவோ ஏமாறவோ கூடாது அப்படின்னு கான்ஷியஸாக இருக்கீங்க. சில பேருக்கு ஷோல்டர் பெயின், நெக் பெயின், மைக்ரெயின் மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடான இஷ்யூ கூட இருக்கலாம். நிறைய பேர் லேட் நைட்டில் ஓவராக திங்க் பண்ணிவிட்டு அப்படியே லேட்டாக தூங்குகிற எனர்ஜியும் தெரியுது. பழைய காயங்கள் எல்லாத்துலேருந்தும் நீங்கள் ரெக்கவர் ஆகி வெளியே வந்துட்டீங்க. இப்போ அதை யோசிக்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் இல்லை. அந்த சாப்டர், அந்த பெயின் அதோட க்ளோஸ் ஆகிடுச்சுங்க. இதுக்கப்புறம் அந்த பெயினோ அந்த சாப்டரோ ரீஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிள் இல்லை, மேக்ஸிமம் இல்லை. அப்படி தான் எனக்கு தெரியுது. ஆனால் இப்போ கரண்ட்டில் உங்களை நோக்கி ஒரு லவ் ப்ரப்போசல் வரலாம், இல்லை உங்களுக்கே கூட இருக்கிறவங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க உங்களை உங்கள் விஷயம், பழைய விஷயம் எல்லாமே தெரிஞ்சு உங்களை மனசார விரும்புகிற மாதிரி உங்களுக்கே தெரியலாம். என்ன ஒரு வேளை இவங்க நம்மளை லவ் பண்ணுறாங்களோ அப்படின்னு உங்களுக்கே ஒரு சில தாட் வந்திருக்கலாம். ஆர்எல்ஸ் பெரியவங்க மூலயமா, பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் மூலமாக ஏதாவது ஒரு மேரேஜ் ப்ரப்போசல் கூட அவங்க கொண்டு வந்திருக்கலாம். ஸோ அந்த எனர்ஜி எனக்கு நிறையவே தெரியுது. வாவ், சச் அ பியூட்டிஃபுல் பர்சன் யூ ஆர். தி எம்ப்ரஸ் கார்டு வந்திருக்கு. ஒரு அழகான எனர்ஜி. நீங்கள் அன்புக்கு தகுதியான பர்சனுங்க. உங்களை மிஸ் பண்ணாங்கல்ல, அவங்க தான் ரொம்பவே ஃபீல் பண்ணணும், நீங்கள் கிடையாது. நீங்கள் மொரோவர் அதெல்லாம் தாண்டிட்டீங்க. இருந்தாலும் சொல்கிறேன், ரொம்ப பியூட்டிஃபுல் சவுலுங்க நீங்கள். வேறு என்ன சொல்கிறது? உங்களை மிஸ் பண்ண அந்த பர்சன் ரொம்பவே அன்லக்கி பர்சன் தான், ஓகேவா? ட்ரூ லவ்வையும் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய எனர்ஜி தெரியுது. இப்போ வரப்போகிற அந்த பர்சன் உங்களை ஏஞ்சல் மாதிரி பார்த்துப்பாங்க. அவங்களோட லைஃபையே அழகாக மாற்ற போகிற பர்சன் நீங்கள் தான் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. நீங்கள் தான் அவங்க உலகமே. உங்கள் கூட இருந்தால் அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் இது வரைக்கும் இழந்த அத்தனை பாசத்தையும் அக்கறையையும் வட்டியும் முதலமாக உங்களுக்கு தரப்போகிறாங்க. அவங்க உங்கள் மேலே வச்சுருக்க லவ் உங்களோட பழைய பெயின் எல்லாத்தையும் அப்படியே ஹீல் பண்ணிடும். இந்த ரீடிங் பார்த்துட்ருக்க நீங்களும் ஸ்லோவாக ஹீல் ஆகிட்டே வரீங்க. இது வரைக்கும் மற்றவங்க மேலே காட்டின அன்பு, அக்கறை போதும், நம்ம மேலே நம்ம அன்பு வைப்போன்னு செல்ஃப் லவ் பண்ண போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் ரீசெண்டாக ஸ்கின் கேர் அண்ட் ஹெல்த் கேர் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஃபேஷியல், ஹேர் கேர், பெடிக்யூர், மெனிக்யூர், இல்லை ஏதாவது ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. குறிப்பாக கடந்த சில நாளாக ஜூஸ் சாப்பிட்றது, ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு டயட் ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக? இன்னும் சிலர் நியூவாக ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது, மேக்கப் ஐட்டம்ஸ் வாங்குறது, ஜுவல்லரிஸ் வாங்குறது, இந்த மாதிரி உங்களுக்குன்னு தேவையான ஒரு பொருட்களை ஷாப் பண்ணுறது, ஆன்லைன் ஷாப்பிங் ஆர் கடைக்கு போய் வாங்குறது, இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. வீட்டுக்கு தேவையான பிளான்ட் வாங்கியிருப்பீங்க, கார்டனிங் பண்ணுறதுக்காக, ஃபிஷ் வளர்க்குறதுக்கு, நேச்சர் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகுறது கூட எனர்ஜி தெரியுது எனக்கு. இப்போ உங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்கு உங்கள் வாய்ஸ், உங்கள் பிஹேவியர், ஸ்பீச், உங்களோட குழந்தைத்தனம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். உங்களை ரொம்பவே ரசிப்பாங்க. அவங்க கண்ணுக்கு நீங்கள் ரொம்ப அழகாக தெரிவிங்க. யூஆர் அ பியூட்டிஃபுல் சவுல் தான், வேறு என்ன சொல்கிறது? தேர்ட் பார்த்தீங்கன்னா த ஹைரப்பன் கார்டு. இந்த கார்டு என்ன சொல்லுது தெரியுமா? இந்த ரிலேஷன்ஷிப் சீரியஸ் ரிலேஷன்ஷிப், லாங் டேர்ம் கமிட்மெண்ட் ஆர் மேரேஜ் எனர்ஜி கூட காட்டுது. சும்மா வந்துட்டு போகிற காதல் இல்லை, இது சவுல்மேட் கனெக்ஷன். அவங்க உங்களை வச்சு என்ன சீக்ரெட்டாக திங்க் பண்ணுறாங்க தெரியுமா? லைஃப்பை உங்கள் கூட வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க ஃபேமிலிக்கிட்ட பேசி சம்மதம் வாங்கி உங்கள்
உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை பொண்ணு கேட்குறது ஒரு மாப்பிள்ளை பார்க்குறது இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நிறைய ஆசைப்படுறாங்க. உங்களில் சிலருக்கு ஃபேமிலி அப்ரூவல் கூட இந்த நேரத்துக்கு கிடச்சிருக்கும். எல்டர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ், ட்ரெடிஷ்னல் மேரேஜ், இப்படி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. ஓகேவா? நீங்கள் இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தீங்கல்ல ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப்புக்கு, யூனிவர்ஸே உங்களை மெதுவாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ரீடிங் பார்க்குற சில பேர் ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ், டேரட், ஆஸ்ட்ராலஜி, மேனிஃபெஸ்டேஷன் இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க. நிறைய விஷயத்தை தாண்டி வந்ததால் எல்லா சூழ்நிலையும் காமாக எமோஷ்னலை வந்துட்டு நல்லா கண்ட்ரோல் பண்ணுவீங்க. நீங்கள் மட்டும் அப்படி இல்லைங்க, இப்போ இருக்க உங்கள் பர்சனும் அப்படி தான். எமோஷ்னலை வந்து நல்லாவே கம்ப்ரெஸ் பண்ண தெரிஞ்ச பர்சனாக தான் இருப்பாங்க. ரொம்ப மெச்சூர்டான பர்சனாகவும் இருப்பாங்க. உங்களில் ஒரு சிலர் பழைய கோயிலுக்கெல்லாம் இப்போ சமீபத்தில் போயிட்டு வந்திருக்கிறதுக்கான பாசிபிள் நிறைய இருக்குது. இல்லை போகிற பிளான் கூட இருக்கலாம். பாட்டம் ஆஃப் த டெக் நைட் ஆஃப் பெண்டக்கல்ஸ் கார்டில் ஒரு வீரன் குதிரை மேலே ரொம்ப நிதானமாகவும் உறுதியாகவும் ஒரு கோல்டு காயினை கையில் வச்சுட்டு வராரு. உங்கள் பர்சன் பேசாமல் அமைதியாக இருக்கலாம், இல்லைனா முடிவெடுக்க டிலே ஆகலாம். ஏன் இவங்க இவ்வளோ ஸ்லோவாக இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். முன்னாடியே சொன்னல, அவங்களோட உலகமே நீங்கள் தான். ஏஞ்சல் மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. அவங்க நேராக உங்களை நோக்கி தான் வராங்க, ஆனால் ஸ்லோவாக வராங்க. ஏன்னா அந்த பிளாக் ஹார்ஸ் பாருங்கள், ஓடலை, ஒரே இடத்துல தான் நிற்கிது. இது டிலேவாக இருக்கலாம், ஆனால் டெனைல் இல்லை. இப்போ உங்கள் பர்சன் கெரியர், மணி, ஸ்டேபிலிட்டி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா உங்கள் ஃப்யூச்சரில் எக்கனாமிக்கலி நீங்கள் யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. உங்களோட சொந்த காலில் நீங்கள் 2 பேருமே சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும். அதுக்கு காசு பணம் வந்துட்டு ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க திங்க் பண்ணுறாங்க. ஒரு கட்டிடத்துக்கு அடித்தளம் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி தான் அவங்க காதல் வாழ்க்கைக்கு அடித்தளத்தை வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக செட் பண்ணணும்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இதனாலேயே அளவு கடந்த லவ் உங்கள் மேலே இருந்தாலும் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க, இல்லைனா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரொமான்டிக்காக பேச தெரியாது, ஆனால் உங்களுக்கு ஒன்றா ஃபர்ஸ்ட் பர்சனாக வந்து நிற்பாங்க. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஆர்எல்ஸ் ஒர்க் சம்மந்தமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கலாம். உங்கள் பர்சன் ஆரம்பத்தில் குழந்தைத்தனத்தோடு இருந்திருக்கலாம், பட் இப்போ மெச்சூர் ஆகிட்டு இருக்கலாம். உங்கள் பர்சன் கிட்ட ஒரு பைக் இல்லைனா கார் இருக்கலாம். அதை அவங்க ரொம்பவே பத்திரமா பார்த்துப்பாங்க, நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. ப்ராசஸ் ஸ்லோவாக தாங்க இருக்கும், ஆனால் அவுட்கம் நல்லா தான் இருக்கும். இந்த ரீடிங்கில் யூனிவர்ஸ் ஓவரால் மெசேஜாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அனுபவித்த பெயின் உங்கள் வாழ்க்கையோட ஃபைனல் சாப்டர் இல்லை, அது உங்களை இன்னும் மதிப்புள்ள பர்சனாக தான் மாற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வலி வேதனை கொடுத்துருக்கலாம், உங்களை தனியாக போராட விட்டுருக்கலாம். ஆனால் இப்போ வர்ற ரிலேஷன்ஷிப் எந்த சூழ்நிலையிலையும் உங்களை கைவிடாது. இந்த ரிலேஷன்ஷிப் பயத்தின் மீது இல்லைங்க, நம்பிக்கையின் மீது, மரியாதையின் மீது கட்டப்படுது. உங்களை பிடித்த நபர், நீங்கள் எதிர்பார்த்த அன்பை தரக்கூடிய ஒருவர் உங்கள் பாதையில் உங்கள் கூட பயணம் பண்ணி வரப்போகிறாரு. இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆயிருந்தா, நான் அன்பிற்கு தகுதியானவள், நான் அன்பிற்கு தகுதியானவன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until the universe calls you again. நன்றிகளும் பிரியங்களும்.